விஷம் என்று எழுதினாலும் யாரோ தினமும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. விஜயநகர ராஜ்யத்துல ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் மிகவும் சோகமாக இருந்தார். அத கவனிச்ச தெனாலிராமன், மன்னரே, என்னாச்சு? எப்போதும் சிரிக்கும் நீங்க இப்படி இருக்கீங்களே என்று கேட்டார். மன்னர் சொன்னார், நம்ம அரண்மனை தோட்டத்தில் ஒரு அருமையான மாம்பழ மரம் இருக்கு. அதில் பழங்கள் ரொம்ப இனிப்பு. ஆனா தினமும் யாரோ திருடிட்டு போறாங்க. அத கேட்ட தெனாலிராமன் சிரித்தார். இதுக்கு நானே ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன் மன்னரே. அடுத்த நாள் தெனாலிராமன் தோட்டத்துக்கு போய் ஒரு பெரிய பலகை போட்டார். இந்த மரத்தில் உள்ளது விஷம், சாப்பிட்டா உடனே மரணம். அத பார்த்த எல்லாரும் பயந்துட்டாங்க. யாரும் பழத்தை தொடவே இல்ல. ஆனா ஒரு நாள் காலையில் மன்னர் பார்த்தார், பழம் மீண்டும் மாயம். மன்னர் கோபத்தில், யார் இந்த தைரியசாலி என்று கேட்டார். தெனாலிராமன் சிரித்தபடி சொன்னார், மன்னரே, இப்போ நம்ம திருடன் மிகவும் புத்திசாலி. அவனுக்கு இது விஷம்னு தெரியும், ஆனா இன்னும் சாப்பிடுறான். மன்னர் குழப்பம். அதாவது மன்னரே, அவன் இந்த பலகைய நம்பவே இல்ல. அதனால் அவன் நம்ம அரண்மனைக்குள்ளேயே இருப்பவன். தெனாலிராமன் உடனே சந்தேகப்பட்டு எல்லாரையும் கூப்பிட்டார். அவர்களில் ஒருவன் பயத்தில் வியர்த்து கொண்டிருந்தான். தெனாலிராமன் அவனை பார்த்து, நீங்க தான் மாம்பழம் சாப்பிட்டீங்களா என்று கேட்டார். அவன் உடனே, இல்லை, நான் விஷம் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னான். அதுக்கு தெனாலிராமன் சிரித்தார். அப்போ உனக்கு எப்படி தெரியும் அது விஷம்னு? அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் நின்றான். அதுவே அவன் பிடிபட்டான். மன்னர் சிரித்தபடி, தெனாலிராமா, உன் புத்திசாலித்தனத்துக்கு சமம் யாரும் இல்லை என்று பாராட்டினார். பொய்ய மறைக்க முயற்சிச்சா அது நம்மையே வெளிச்சம் போடிடும். இது மாதிரி இன்னும் வைரல் ஸ்டோரிஸ்க்காக இப்பவே லைக், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.